Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ரீச் ஆகுதோ அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகிறவரெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா டார்கெட்டிங் வச்சிங்கன்னா அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பாதி டார்கெட்டில் ஆஃப் டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டாப் லாஸை மாடிஃபை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே போவாங்க. எந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரிகர் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த ரெண்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாகவும் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேணுமா விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ப்ரைம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா மந்த் எண்டில் ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு வெபினார் வரும். ஓகேங்களா, ப்ரைம் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அதாவது உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஃபயர்ஸ் ப்ரோக்கிங் கொடுத்துருக்கேன், ஏஞ்சல் ப்ரோக்கிங் கொடுத்துருக்கேன், அலைஸ்ப்ளூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் விருப்பம் இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா லியோ ட்ரேட் 27 அது ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் முக்கியமான 10 வீடியோஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி ட்ரேடிங் ட்ரிக்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் என்னுடைய ப்ரைம்லேயும் ஃப்ரீலேயும் நான் சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடைய ஏன் அந்த பக்கம் பை சேல் ஏன் எடுத்தது காரணம் சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இது வந்து 21,300 ஃபஸ்ட் நேற்று லெவல் வந்து கொடுத்துருந்தேன் பை போன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து நேற்றோட ஸ்க்ரீன்ஷாட். இது 21,300. ஏன்னா வந்து 0.38 கோல்டன் இஷ்யூ வந்து ஃபெபினாக்கு ட்ராப் பண்ணதில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தது. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் வரும்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சு நம்மளோட வியூ இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. இதெல்லாம் சில்வர் விடுங்க இதெல்லாம். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் பேங்க் நிஃப்டியில் என்ன அமைச்சிருக்கேன்னா, இந்த 0.38 லெவல் பிரேக் ஆகிடுச்சு. டேரெக்டாக வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அந்த லெவல் நேராக பிரேக் பண்ணதில்ல அடுத்த லெவல் எங்கே வரும்னா 0.5 அந்த லெவல் வரலும் வரும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கணிப்பு இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகுது. டெலீட் பண்ணிடுறேங்க ஒன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது எந்த ட்ரேட் எடுத்தாலும் அதுக்கு உண்டான காரணங்களை கரெக்டாக ஸ்டாண்டர்டாக பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபெபினாக்கே நம்ம இந்த லெவல் நேற்று ட்ரா பண்ணோம் இல்லைங்களா. ஒருவேளை நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், இது பார்த்துட்டவங்கள உங்களுக்கு ஆல்ரெடி தேவையில்லை. இது பாருங்கள், இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு போட்டுருந்தோம். இது நல்லா ஒரு புல் பேக் கொடுத்துச்சு ஈவினிங் டைமில். ஃபஸ்ட் மார்னிங்கில் இங்கேருந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சா உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அகைன் உங்களுக்கு இந்த லெவலில் மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் இந்த லெவல் வரும்னு சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். சப்போர்ட் எடுத்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிருந்தேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த பக்கம் வரும்னு சொல்லி அமைச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டில். இது பாருங்கள், கீழே பாட்டமில் இந்த லெவலில் இது ஹெட்டு ஷோல்டர், ரெண்டு பக்கம் ரைட் ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டர் இந்த பக்கம் பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சொல்லி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து நல்லா ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் அமிச்ச டைம் என்ன பாருங்கள், அது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இதில் ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். 10:28க்கு சென்ட் பண்ணியிருந்தேன். 10:30க்கு வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு மேலே. ஓகே, அது கரெக்டாக 2 நிமிஷம் தான். சில டைமில் இப்படியும் ஆகும், சில டைமில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் தேவை. இது வந்து ப்ரைமில் சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரீயில் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிருக்கேன். ப்ரைமில் ஆனது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப நமக்கு 0.5 லெவல் வந்து கோல்டன் இஷ்யூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட், மெயின் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் பிரேக் அவுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் பை சைடு வியூ தான் நம்ம எதிர்பார்க்கணும். பை அண்ட் செல், பை அண்ட் செல், பை. எப்போலாம் பிரேக் டவுனில் வந்து பிரேக் அவுட் ஆகுது பைக்காக வெயிட் பண்ணுங்கள், பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டாடா ஸ்டீல் அதே மாதிரி கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஒன்று செகண்ட் இது பாருங்கள், இது டாடா ஸ்டீல். இது டாடா ஸ்டீல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேலே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அங்கேருந்து இந்த என்னுடைய ஆர்டர் நானும் ட்ரேட் பண்ணியிருந்ததில் வந்து டாடா ஸ்டீலில் வந்து நான் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு. இது என்ன இந்த இடத்துல நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேற்றோட லெவல் வந்து பிரேக் ஆகி பிடிச்சிக்கலாம். பிரேக் ஆகிட்டு
திரும்ப வந்து சப்போர்ட்டாக மாறும். அந்த இடத்துல நமக்கு இந்த லெவலில் வந்து நமக்கு இந்த சப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகே, 2 சப்போர்ட் இடத்துல வந்துருக்குது. சப்போஸ் ஸ்டாக்ஸ் எங்கேருந்து மேலே போகணுமாச்சுன்னா இப்படி மேலே இந்த ரேஞ்சில் போய்ட்டு தான் நமக்கு அப் மூவ் பார்த்துருக்கலாம். எப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குது நான் அதை உங்களுக்கு மார்னிங்லேயே சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஆர்டர் இருந்துச்சு இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க நீங்களும். ஸோ எப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்கான இடத்த ஈஸியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுவும் ப்ராஃபிட் புக் ப்ராஃபிட் அது உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் மெசேஜ். ஓகே, இங்கே பாருங்கள் புக் ப்ராஃபிட் இன் டாடா ஸ்டீல். ஏன்னா போதும் நமக்கு 362 இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5% வந்து ப்ராஃபிட் கிடச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ லாஜிக் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. சின்ன ஒரு ஸ்டடி பண்ண சொல்ல 3-4 ஆதரவு இருக்குதான்னு பாருங்கள். இந்த இதில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா என்ன காரணம் பிரேக் அவுட் தான்? ஒன்று, இந்த ரேஞ்சில் நமக்கு சப்போர்ட் பிரேக் ஆகுது 1, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சிலே நமக்கு சப்போர்ட் பிரேக் ஆகுது 2, அதுக்கப்புறம் வேறு என்ன ரேஷன் மேலே ரேஷன்ஸ் 1, ரேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ 2-3 விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இதில் ஒரு மைனஸ் விஷயமும் பார்க்கணும். என்ன சொல்லுங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மைனஸான வாய்ப்பு இருந்தாலும் நமக்கு 3 வந்து நமக்கு ஃபேவராக இருந்ததுனால இந்த 1 வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. இருந்தாலும் சின்ன ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி கோட்டக் பேங்க்கில் கூட ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். சில்வர் மைக்லையும் சென்ட் பண்ணியிருந்தேன். கோட்டக் பேங்க் சில்வர் இது பாருங்கள், இது வந்து கோட்டக் பேங்க். இந்த ஏரியா சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த லைனில் சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சப்போஸ் ஒரு மேலே போய் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த லெவலில் போயிட்டு கீழே வரும்னு நம்மளுடைய வியூ இருந்தது. ஸோ என்ன கோட்டக் பேங்க்கில் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், இங்கே பாருங்கள். அதாவது நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கணிப்பு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம என்ன வியூ கொடுத்தோம்னா இது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே வரலாம் போயிட்டு கீழே வரும். ஏன்னா நம்ம வெட்ஜ் பேட்டர்ன் வந்ததுனால சப்போர்ட். என்னோடய வெபினாரில் வந்து அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து அவசரப்பட்டு ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து அவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நான் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 5 ட்ரேட் மேலே பண்ணிவிடுவேன், இப்போ வந்து ஒரு ட்ரேட் கூட பண்ண மாட்டேன்றேன் நான். ஏன்னா விஷயம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. மைண்டு கிளியராக இல்லைனா ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்ற விஷயம் இப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா எடுத்தால் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, இல்லை 2 ட்ரேட் எடுப்பாங்க, இல்லை ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும், ஆனால் இருந்தாலும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ட்ரேட் எடுத்தால் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், இந்த ட்ரேட் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப யோசனை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னென்னா ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு. அப்படி எடுத்தாலும் அந்த ட்ரேட் வந்து 70% வந்து சக்ஸஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% சொல்ல வர மாட்டாங்கன்னு 70% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அப்படியே நம்ம இன்றைக்கி சில்வர்லேயும் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்ல நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. உங்களோட லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி என்னுடைய வியூ வந்து சார் நிறைய பேர் சார் சென்ட் பண்ணுங்கள், நான் கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சென்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இது என்னுடைய வெட்ஜ் பேட்டர்ன் வந்தது தான். என்ன ஓப்பன் ஆக முடியல, 1 செகண்ட். ஓகே, இது பாருங்கள், இது வந்து சில்வர் 1 மினிட் சார்ட் தான். வெட்ஜ் பேட்டர்ன் என்னுடைய வியூவில் வந்தது. அதாவது இந்த பக்கம் பிரேக் ஆனால் சேல் பண்ணலாம், அப்பர் சைட் பிரேக் ஆனால் பைக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தா 200 EMA மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம வெட்ஜ் பேட்டர்ன் பிரேக் ஆக சொல்ல சேலிங்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். டாடா ஸ்டீல் புக் ப்ராஃபிட் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சில்வர் மைக்கில். ஸோ இங்கே பாருங்கள், அது அந்த சிக்னல் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள், அந்த ரெட் கலர் லைன் போட்டு. ஸோ 200 EMA மேலே போகுது, ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ லோயஸ்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 61,400ங்களா, சாரி 700 பாயிண்ட்ஸுங்களா. அந்த இதோ 400 500 பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட் கிடைச்சாலும் அந்த பாயிண்ட்டை விடாதீங்க. ப்ராஃபிட் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க்கு ரொம்ப சின்ன ரிஸ்க்காக இருக்கணும். சப்போஸ் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்தா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான் இருக்கும். ஸோ 1:1 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த லெவலில் புக் பண்ணிட்டு இருக்கலாம். 1:1.5னா இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.